அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்கள் என்று 7ஐயும் ஒரு சில இடங்களில் 10ஐயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைப்பது, வட்டி வாங்குவது, அநியாயமான முறையில் ஒருவரை கொல்வது, எத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்று அந்த பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகும். அதில் மிக முக்கியமானது, மறுமை வரைக்கும் அந்த தண்டனை தள்ளி போடப்படாத இந்த உலகத்திலேயே அந்த தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட 2 பாவங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, பெற்றோரை நோவினை செய்வது. பெற்றோர் ஒருவர் வயோதிகராக இருக்க அவர்களை பார்த்துக் கொள்ள முடியாமல் துன்புறுத்துவது, கஷ்டப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கேவலத்தில் ஆழ்த்துவது, அவர்களை அனாதை ஆசிரமங்களில் சென்று விடுவது என்று இந்த எல்லா விடயங்களும் அதில் அடங்கும். அந்த பதுவாவை யார் வாங்குகிறாரோ அவருக்கு மறுமையிலையும் தண்டனை, இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் மிக மோசமான தண்டனை கொடுப்பான். ஒன்று. இரண்டாவது விஷயம், ஒரு மனிதரை மானபங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அடித்து, துன்புறுத்தி, காயப்படுத்தி, இன்னொரு முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதரை காயப்படுத்தி கேவலப்படுத்தினால் அதற்குண்டான தண்டனையும் இந்த உலகத்தில் கர்மா என்று சொல்வார்கள். அது திரும்ப நடந்தே தீரும் இந்த உலகத்தில். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 2 பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.